ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிள் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். இதுதான் நண்பா சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியில் ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா June 6 தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஜாப் வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கம் டிரைவருக்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எத்தனை வேகன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி ஆர் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹையர் செகண்டரி முடிச்சிருந்தாலே எலிஜிபிள், அதாவது 12th முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பேட்ச் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்திங்கன்னா மந்த்லி 14,000 சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறது மாதிரி இருக்கும். இது ஜாப் ப்ரொஃபைலும் கொடுத்துருக்காங்க, என்ன வேலைங்கிறதையும். ஆஃபீஸ் ஃபைல் மேனேஜ்மெண்ட், ஆஃபீஸ் கிளீனர்ஸ் அண்ட் அட்டெண்டிங் டெய்லி சோர்ஸ், டிரைவிங் இன்சைட் சிட்டி, சென்னையில் சிட்டியில் ஒர்க் ட்ரைவ் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 35 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு அதில் உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு செல்ஃப் அட்டஸ்டட் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ், அதாவது எஸ்எஸ்எல்சி ஆர் ஹெச்எஸ்சி, அதாவது 10th 12th சர்டிஃபிகேட், டிப்ளமோ மார்க் ஷீட்டு, அது கூட வந்து ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து இன்டர்வியூ டைமில் மட்டும் கொண்டு போனால் போதும். ஜெராக்ஸ் காப்பி வந்து நீங்கள் 10th 12th ஆர் ஆதார் கார்டு, டிரைவிங் வந்து நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட வந்து ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணும்போது முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களோட இமெயில் ஐடியை ப்ராப்பராக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஆக்டிவ் இமெயில் ஐடியை மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இன்டர்வியூக்கு வந்து டேட் அண்ட் டைம் வந்து இமெயில் மூலியமாக தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் இமெயிலை தெளிவாக ஆக்டிவ் இமெயிலை எழுதுங்க. அடுத்து ட்ராவல் அலோன்ஸ் எதுவும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்டர்வியூக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா 1 இயர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது March 31, 2025 வரைக்கும் வந்து நீங்கள் இந்த ஜாபில் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து ஆஃப்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணலாம், ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அது கூட உங்களோட டாக்குமெண்ட்ஸ், சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் செல்ஃப் அட்டஸ்டட் வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்டலில் அனுப்புறது மாதிரி இருக்கும். என்ன அட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, த கோஆர்டினேட்டர் டெக்னாலஜி எனேபிளிங் சென்டர், ரூம் நம்பர் 304, 2nd floor, பிளாட்டினம் ஜூப்ளி பில்டிங், ஏசி டெக் கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை 6,25,000 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்டலில் அனுப்புறது மாதிரி இருக்கும். இதுக்கான கவரில் வந்து நீங்கள் என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார் த டெம்பரரி போஸ்ட் ஆஃப் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கம் டிரைவர் அட் டெக்னாலஜி எனேபிளிங் சென்டர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் இந்த கவரில் எழுதணும். இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா June 21 5 மணி, மாலை 5 மணி. June 21 மாலை 5 மணிக்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணுறது மாதிரி பார்த்துக்கோங்க. முன்னாடியே சொன்னது மாதிரி இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் வந்து முக்கியம். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மில் தெளிவாக உங்களோட இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் வந்து உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிட்டு உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் இதில் ஃபில் பண்ணிவிட்டு ப்ளேஸ் அண்ட் டேட் போட்டு சைன் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட உங்களோட ரெலவென்ட் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்கள் போஸ்டலில் அனுப்பணும். ஓகேன்பா, இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் PDF ஃபைல் அண்ட் அப்ளிகேஷன் PDF ஃபைல் டவுன்லோடிங் வந்து நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக அந்த நோட்டிஃபிகேஷனை படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் அந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.